இப்போ ஒன்றை பழிக்கிறாங்க, தூற்றுகிறார்கள், அல்லது எதிர்மறையாக எது பிரயோகிக்கிறார்கள் அப்படின்னா அது அவர்களுடைய சுபாவம். அதை நம்ம வெறுக்க வேண்டியதில்லை. உயிரில் இறை கண்டு உள்ளபடி உள்ளத்தால் தொழுதேத்தினவர் நாமெல்லாம். நம் மரபு அதுதான். உயிரில் இறையை கண்டு இங்கே உள்ளத்தில் நிலைநிறுத்தி அதன் பெயரால் உயிர்களையே இறையின் பிற புற வடிவங்கள் என கண்டு களம் கண்டவர்கள் நாம் தான். கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூட்ட தமிழ் வகுத்த தமிழ் வேதம். அதனுடைய அங்கங்கள் தான் வான் பொய்த்தாலும் தான் பொய்க்கா வள்ளுவம் உரைப்பது. அப்போ அவங்க வேறு சொல்கிறாங்க, உங்களுடைய மரபுகளை, உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய நம்பிக்கையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் சுபாவம். ஆமாம், சாலையில் கிடக்கிறோம், சாலையில் பயணிக்கிறோம், எல்லாம் கிடக்குது, கடந்து செல்கிறோம், கருத்துக்கு எடுத்து செல்றதில்ல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தான் ஒன்றும் பொழுது நினைக்கிறது தான் நினைக்க முடியும், நினைக்கக்கூடாது யாரும் நினைக்கிறதில்ல. அப்படி தான் மலரில் மலர் மனம் வீசுகிறது குமரா, அங்கே மலத்தில் மலவாடை வீசுகிறது குமரா. இதெல்லாம் களத்தில் கிடக்கும் அங்கங்களாக காரணிகளாக இருக்குது. இதனுடைய சுபாவம். அவைகளை நாம் கடந்து செல்ல வந்திருக்கிறோம். மாறாக அவர்களை புண்படுத்துவதில்லை நம் நோக்கம். சத்தியம் சொல்கிறேன் குமரா. ஏன்னா இங்கே நிறையா அவங்க எதிர்மறையாக வழிமுறைகளை பழிக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். நேரடியாகவே சொல்கிறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே இந்த தர்மத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அதுக்காக போராடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பின்புலத்தில் பலமும் இருக்காது, அதை எதிர்கொள்கிறதுக்கு உண்டான அடிப்படை பொருளாதாரமும் இருக்காது. உள்ளுக்குள்ளாரே அங்கு அவர்களுக்குள்ளார பேதப்பட்டிருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்குன்னு உடன் நின்று பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இது சத்திய சோதனை களம். நீ சத்தியத்தின் பெயரால் நிலை நின்றால் அது 100% சோதனையின் பெயரால் தான் கணம் கணம் உன்னை விடுவிக்கும். இது அசத்தியர்களுக்கு போகலோகம். ஆமாம், பெரிய ராஜலோகம், மாற்றில்லை. அப்போ அது பிடிக்கிறவங்க அதை போய் எடுத்துக்கிறாங்க. நியதி தான் வாழ்வு, தர்மம் தான் வாழ்வு. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்மையும் செய்து விடல் அப்படின்னு சொல்கின்ற வேதத்தை நம்ம படிச்சுட்டு பழிப்பவர்களை நாம் பழிக்க வேண்டியதில்லை. அவர்களை கடந்து செல்லுங்கள் என் செல்வங்களே. சாலையின் ஓரத்தை ஏதோ கிடக்கிறது, அதை ஏன் ஒத்து பார்த்துக்கிட்டு கடந்து செல்லுங்கள். ஆமாம், இது எல்லாத்தையும் தாண்டி என் குருநாதன் தான் சொன்னான், பட்ட மரம் கல்லடி பட்டுக்கிட்டே இருக்கும் மரம். உன் மனதை பண்படுத்துபவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. நீ பண்பட்டுட்டே இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சுட சுட பொன் தகுதியை அடைகிறது போல இங்கே உன்னை புண்படுத்த நீ பண்பட்டிருக்கியா, இல்லை பண்படலைன்னா பண்பட்டுக்க அப்படின்னு இதுக்குன்னு தனியாக ஒருத்தர் வருவாங்க. அதனால் அந்த இறையின் பெயரால் நிலைநிறுத்தப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிங்க. அவ்வளோதான். என் சித்தத்துக்குள்ளே என் இறைவன் இருக்கான். அவன் கடவுளுங்கிறவன் கருத்து பொருள். அவ்வளோதான். நான் காட்ட முடியாத ஒரு பொருள். அதன் பெயரால் இங்கே 1000 பேதங்கள், 1000 பாதங்கள். அவர் வருகிறார், இவர் வருகிறார், அப்படி வருகிறார், இப்படி வருகிறார். எப்படி வருவார்? வந்தால் நீ எவ்வாறு அறிவாய்? அப்போ நீ யார்? இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆமாம், இது இங்கு தமிழின் பெயரால் இங்கு சகல வேதங்களும் வடிவமைக்கப்பட்டு விட்டன. அதெல்லாம் மனிதர்கள், இந்த அண்டமெங்கும் மனிதர்கள் அங்கு யதார்த்தமான ஒரு 6ஆம் அறிவை அடைவதற்கு முன்பே இங்கெல்லாம் பாடமென நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. இது சத்தியம். அது தர்மத்தின் பெயரால், தர்மத்தை ஆதாரத்தின் பெயரால் விருந்தோம்பல் அப்படின்னா சக மனிதன் அங்கே உறவாக பாரு, நட்பாக பாரு, தூற்றுபவரையும் போற்று, தூற்றுபவரை விலக்கி வைக்காது, 5 விரலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இப்போ இங்கே 5 விதமான மனிதர்கள் இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்க வாதத்தை காணுவதில்லை. ஏன்னா அது வாடையை தானே வீசும். அது தூற்றுவதனால என்ன ஆகுது? நம்ம கடந்து செல்றதுல தான் இருக்குது நம்மளுடைய பண்படல். ஆம் செல்வங்களே. அதனால் அதுபோல் தூற்றுபவர்களை, உங்கள் மரபுகளை வெறுப்பவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டியதில்லை, கடந்து செல்லுங்கள். இதுதான் சத்தியம். சிவனை கூட பித்தன் என்று பேசின உலகு.
அவ்வளோதான். வேறு என்னத்தை போய் இங்கே சொல்கிறதுக்கு இருக்கு. அது சொல்லிடுச்சேன்னு வருந்துறதுக்கு இல்லை. ஏன்னா அது உள்ளபடியே பித்தனாகவும் இருக்கிறது, பித்தனாகவும் தன்னை காட்டி கொண்டது. இவ்வளோ பெரிய அண்ட பேரண்டத்தை செய்தது எப்படி அது தெளிவாக இருக்க முடியும்? எல்லாம் பித்தத்தின் பெயரால் நிலை நின்றிருக்கிறது. சிவனை பித்தனாம் பக்தனாம் நானும் சிவப்பித்தனை. நீ அவன்பால் பித்து கொண்டு தன்னை தொலைக்காதவரை இந்த களம் உன்னை பல்வேறு கோணங்களில் துன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம அவர்களெல்லாம் வெறுக்க வேண்டியதில்லை. அவர்களெல்லாம் நம்மளுடைய சகோதரங்களாக இருக்காங்க. யாதும் முறை யாவரும் கேளு, பசித்தோர் முகம் பார், இன்னும் பொழுதெல்லாம் ஒரு கைப்பிடி அப்படின்னு நம்ம ஒரு மனித நேயத்தின் பெயரால், மனிதாபிமானத்தின் பெயரால் நம்ம நிலைநிறுத்தப்பட்டவர்கள். கடவுளுங்கிறது அது சத்தியம் தவறுனா அவனும் அங்கு நிற்க வேண்டியவன் தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நீ போகலாம். நான் அறியாத பேருண்மையை கூறுவது இங்கு முக்கண்ணை உடைய பரமே, ஆனாலும் அங்கே என் அவையில் குற்றவாளி தான், நீ போகலான்றான். கடவுளாக இருந்தாலும் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே கடவுள் முதல் பொருள் இல்லை, சத்தியம்தான் முதல் பொருள். சத்தியம் சிவம் சுந்தரம். சத்தியங்கிற பாடம் தாண்டாமல் அடுத்த பாடம் இல்லை. இங்கெல்லாம் நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கணும். ஆமாம், சத்தியங்கிறது கடைபிடி கடவுள். நீ சித்தத்தால் தொழுகின்ற கடவுள் அதுதான் இறை. சிவங்கிறது அதுவும் ஒரு நபரை குறிப்பதில்லை. சிவம்னா செம்மை. கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் செம்மை தானே இந்த களத்தை இதுவரை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அந்த செம்மை. சுந்தரங்கிறது ஒளிர்றது, அவ்வளோதான். அது கடவுள் சம்பந்தப்பட்டதில்லை. அப்போ ஆதாரம் சத்தியம். சத்தியம் அப்படின்றது வேற, அதை கடைபிடிக்கிறது தான் சொல்கிறேன். கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சத்தியம் கிடக்காம நீ அந்த வாசல் அடையவே முடியாது. இந்த மன அமைச்சலுக்கு, இந்த கூட்டம் சேர்க்கறதுக்கு, கொடி பிடிக்கிறது, இங்கே கோல் வச்சுறது, அது பேசுறது, இதை பேசுறதுலாம் இல்லை. அவர்கள்லாம் அவனுடைய கண்ணோட்டத்திலே இல்லை. அங்கே சத்தியத்தின் பேரால். அதற்காக நம்ம சத்தியம் என்னன்னா நம்ம குப்பை, அசத்தியம். ஆமாம், இங்கே தொழில் தர்மம்னு ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க. இந்த நியதிகள்னு இங்கே சொல்லி வச்சுருக்காங்க. அந்தந்த அவைக்குன்னு ஒரு நியதி இருக்குது. அந்தந்த அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு நியதி தர்மம் தான், அறம் தான் பிரதானம். இங்கே அறம் தவிர கடவுளும் வேற போதிக்கிறது இல்லை. ஆதி சதுரகிரியம் அங்கு அறப்பள்ளீச்சரம் மேவி அறம்பளர்த்தனாகிவிட நம்ம அறப்பள்ளீசன். ஆமாம், அது அறத்தை கடவுள் சொல்லித்தரான். அதனால் அவன் அரண் என பெயர் பெற்றான். அதுதான் நிஜம்னு சொல்கிறேன். நான் ஒரு சத்தியத்தை சுத்த சுவாசமாக நான் கடைபிடிச்சிட்டேன் அப்படின்னா கடவுளை நான் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. அவள் தனி மனித மனித சித்த காணல் சொல் செயலில் ஒழுக்கமுடையவன் கடவுளை தொழ தேவையில்லை. ஏனெனில் அவன் வாழும் கடவுளாக இருக்கிறான். அவனால் அங்கு அசத்தியம் நிகழவே நிகழாது. ஒரு அசத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சுத்தமாக சத்தியத்தில் நிலை நின்று ஒரு சத்திய பயணத்தில் நிலை நின்று இருப்பான். சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே. அதனால் இந்த புண்படுத்துகிறாங்க. ஏன்னா உங்களை பண்படுத்துகிறாங்க. அவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. சத்தியமாக உங்களை பண்படுத்துகிறாங்க. இதுக்காக நம்ம போய் வேலைக்கு ஆளாக வைக்க முடியும்?